செஸ்ஸில் கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனால் இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்கே நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். ஹலோ யூஎஸ், வெல்கம் டு தெலக் டாக்ஸ். ஒரு நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். ஸோ நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இந்த வார திரை விமர்சனத்தில் நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடித்து இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில் வந்திருக்க படம் கடைசி உலகப்போர். அதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு இமேஜினேஷன் பேஸ்ட் மூவி அண்ட் இது ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி. யூஸ்வலாக நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு ஃபியூச்சரில் வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், வேர்ல்டே அழிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து கடைசி உலகப்போர் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் மூவி தான் இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, யூஸ்வலாக நம்ம அரசியல்வாதிகளோட அரசியல் எப்படி இருக்குது. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு கேரக்டர் நம்ம நட்டியை வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க இந்த படத்தையே ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நட்டின்றது வந்து ஒரு கிங் மேக்கர் மாதிரி ஒரு சிஎம்மோட மச்சானாக இருக்காரு. அவர் வந்து சிஎம்க்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு அரசியல் படம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு வேர்ல்டு வார் நடக்குது. அந்த வேர்ல்டு வார் ஏன் நடக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யுனைடெட் நேஷன்ஸ்க்கு சாராமல் இருக்கிற நாடுகள் வந்து தனியாக ரிப்பப்ளிக்னு போயிட்டு, லைக் ரஷ்யா, சைனா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும். இந்தியா இப்போ அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு காரணத்தினால இந்தியாவை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கற்பனை தான். அந்த கற்பனையில் அதுவும் பர்டிகுலராக வந்து இப்போ ரிப்பப்ளிகன்ஸாக ஃபார்ம் ஆன ரஷ்யன்ஸ் வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பாம்பு போட்டு தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு கற்பனை படம் தான் இது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை அவங்க கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், ஏன் இந்திய இராணுவமாகட்டும், 3 பேருமே வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கஷ்டத்துலேருந்து இவங்க எப்படி வெளியில் வராங்க, இதில் ஹிப்ஹாப் ஆதி ஹீரோவா இவரோட கான்ட்ரிபியூஷன், இவர் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறான்றது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டோரியில் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஹீரோன்றதை விட நட்டி தான் ஹீரோ மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து அவர் தான் படத்தை ஒரு நரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அவரோட கேரக்டரைசேஷன் வந்து பயங்கர டெப்த்தாக இருந்துச்சு. ஒரு சில சீனில் வந்து அவர் பண்ணுற பாலிடிக்ஸு, ஈவன் கடைசிலையும் அவர் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அவரெல்லாம் பார்த்தா இவனை வந்து நம்மளே கொண்டுணும் போல ஒரு தோணுது. அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு டெப்த் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஹீரோ ஆதிக்கு கூட அந்தளவுக்கு கேரக்டர் டெப்த் கொடுக்கல. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து ஹீரோ ஆதியை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இவர்கிட்ட ஐடியா கேட்குற மாதிரி, அவங்களுக்கு எதுவுமே தோணாத மாதிரி காமிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் வந்து டூ மச்சாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஹீரோயிசத்தை காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. ஸோ அதுதான் ஒரு சின்ன நெகட்டிவாக பார்த்தா. மற்றபடி படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்தோட ஸ்பீடும் வந்து படம் கொஞ்சம் 2.25 மணி நேரம் தான் சொன்னார். பட் அவ்வளோ நேரம் போன மாதிரி கூட தெரியல. படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் இருந்துச்சு, எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவல் மூவியே. இந்த படம் வந்து ஒரு புது அட்டெம்ப்ட். அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஹிப்ஹாப் ஆதியை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். படத்தில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து லோக்கல் பாலிடிக்ஸு, செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவல் ஸ்டோரியே வந்து காமிக்கிறாங்க. வார் நடக்குது, வார் வந்து வார்னால மக்கள் எப்படி மாட்டிக்கிறாங்க, மக்களை எப்படி ஹீரோ வந்து அந்த வார்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வராருன்றது தான் இந்த கதை. பட் அதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக போட்டதுனால கொஞ்சம் வந்து நம்புற மாதிரி இல்லை. இப்போது சிவில் வார் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளீனாகவே வந்து ஹாலிவுட் மூவியில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க வார் நடந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த வாருக்காக அங்கே ஒரு பிரசிடெண்ட்டை பார்த்து இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்க பேச போகிறாங்க. அதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்றத அந்த வாரை விட்னஸ் பண்ணுறது தான் வந்து சிவில் வார் படம். அது ரொம்ப அழகாக வந்து அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டே இந்த படத்தோட விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால இந்த படம் வந்து ரொம்ப வாரோட இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வாரை பற்றி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வாரை பற்றி லைட்டாக பேசிட்டு பட் அதை பற்றி காமிக்காமல் லாஸ்ட்டாக செகண்ட் பார்ட்டில் ஒரு எடுத்துகிட்டு வருது வந்து அந்தளவு வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. மேபி அது வந்து அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் வந்து லேகிங்காக இருக்குது. அதனால் அந்த இம்பேக்ட் இல்லை. பட் ஓவராலாக இந்த படத்தை வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருப்பாங்க. அனிமல்ஸ்லாம் வந்து அது இன்னொரு அனிமல்ஸை கொல்றதுக்கு காரணம் வந்து அதோட பசிக்கும் அதோட உணவுக்காக தான், அதோட ஆசைக்காக என்றைக்குமே வந்து இன்னொரு அனிமலை கொல்லாது. ஆனால் மனுஷன் தான் வந்து தன்னோட ஆசைக்காக மற்ற ஒரு மனுஷனை கொல்றான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து இன்னைக்கு இந்த வேர்ல்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இதை அழிக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு சில நொடியே போதும். ஒரு நியூக்ளியர் வெப்பன்
கன்னை வச்சு ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டோனாலே போதும், இந்த உலகத்தை நம்ம ஈஸியாக அழிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், அதையும் வந்து ஒரு காமெடி கலந்து வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவரே வந்து ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு நம்ம ஹிப்ஹாப் ஆதி. ஸோ அதுக்காக இவரை நல்லாவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இந்த படம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப சீரியஸான படம் தான். பட் அங்கங்கே காமெடிகளில் வந்து படத்தோட சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நமக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி, மொழி, இனம் அப்படின்ட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வார் வந்தால் நம்ம எல்லாருமே இந்த மொழி, இனம், லாங்குவேஜ் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து மக்களோட மக்களாக தான் இருப்போம் அப்படின்றது வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி அப்போ நம்ம எப்படி இருப்போன்றதை காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். ஒரு வார் வந்து நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தான் நம்ம ஒன்றா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போவும் நம்ம ஒன்றா இருக்கலாம். மொழி, இனம், ஜாதி அப்படின்னு அடிச்சிக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவி. அது ஒரு நல்ல ஒரு கற்பனையில் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புது அட்டெம்ப்ட் அண்ட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ பிளட் ஷெட்ஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட் நல்லாவே இருக்குது. ஒன் டைம் இது வாட்சபிள் தான் இது. அண்ட் தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் ரிவ்யூ வீடியோஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.